ஜோவிகாவுக்காக தான் போனேன், ஆனா கடைசியில என்னையே ஏமாத்திட்டாங்கன்னு ராபர்ட் மாஸ்டர் என்ன சொல்லியிருக்காரு. ரங்கராஜ் அவர் இப்படி ஒரு முடிவை எடுத்திருக்காரு. வாங்க என்னாச்சுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், கடைசியா வனிதா அவங்களும் ராபர்ட் மாஸ்டரும் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் அப்படிங்கிற படத்துல நடிச்சாங்க. இந்த படத்துல நிறையவே சர்ச்சைகள் வந்துச்சு, அது எல்லாருக்குமே தெரியும். சொல்ல போனா டிக்கெட்டை இவ்வளவு தூரம் காசு கொடுத்து நாங்க பாக்குறோம், ஆனா படம் படமா இருக்காது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் எவ்வளவோ பேர் தேவையில்லாத நெகட்டிவான விமர்சனங்கள் கொடுத்தப்ப கூட வனிதா அவங்களும் ஜோவிகா அவங்களும் குடும்பத்தோட வாங்க சந்தோஷமா இருக்கும் இந்த படம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூட சொல்லியிருந்தாங்க. அந்த வகையில இந்த படத்துல நடிச்ச ராபர்ட் மாஸ்டர் அவரு எந்த ஒரு விழாவிலையுமே கலந்துக்காம இருந்தது எல்லாருக்குமே ஏன் அவர் கலந்துக்கல அப்படிங்கிற கேள்வியை ஏற்படுத்தி இருந்துச்சு. அந்த வகையில ராபர்ட் மாஸ்டர் அவரு ஏன் கலந்துக்கல அப்படிங்கறத சமீபத்தில் அவரே சொல்லியிருந்தாரு. ஆரம்பத்துல நான் ஜோவிகாவுக்காக தான் இந்த படத்தை பண்றேன்னு சொன்னேன், வனிதாவுக்காக நான் பண்ணல. அத எனக்கு அப்படியே திரும்பிடுச்சு. என்ன முதல்ல இயக்குனரா புக் பண்ணாங்க, ஆனா அங்க போனதுக்கு அப்புறம் வனிதா தான் டைரக்ட் பண்றாங்க. என் பாஸ்போர்ட் கூட தயாரிப்பாளர் கிட்ட தான் இருந்துச்சு. வனிதாவை பற்றி எல்லாருக்குமே தெரியும், அவங்கள மாத்தவே முடியாது. அதனால வேறு வழி இல்லாம நானே மாத்திக்கிட்டு அந்த படத்தை ஜோவிகாவுக்காக பண்ணி கொடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி அவர் இந்த விஷயத்த சொல்லியிருப்பாங்க. என்ன டைரக்டர்னு சொல்லிட்டு கடைசியில பார்த்தா படத்தை அவங்களே எடுத்துக்கிட்டு இருக்காங்க, என்னை எதுக்கு புக் பண்ணாங்கன்னே தெரியல அப்படிங்கிற மாதிரி ராபர்ட் மாஸ்டர் இந்த விஷயத்த சொன்னது எல்லாருக்குமே அதிர்ச்சியா தான் இருந்துச்சு. இப்படி இது ஒரு பக்கம் இருக்க, மாதம்பட்டி ரங்கராஜ் அவர் பாத்தீங்கன்னா அந்த திருமண சர்ச்சைகளுக்கு எந்த ஒரு விளக்கமும் கொடுக்கல. அந்த வகையில திருமண சர்ச்சை எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே ஜாய் கிறிசல்டா அவங்கள எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படிங்கறத ஒரு பக்கம் அவர் காமிச்சுட்டே இருக்காரு. சொல்ல போனா சமீபத்துல கூட அவரோட ஆடை வடிவமைப்பாளரா இவ்வளவு நாள ஜாய் கிறிசல்டா தான் இருந்தாங்க, ஆனா அவங்கள சேஞ்ச் பண்ணிட்டு புதுசா ஒருத்தவங்களை ஆடை வடிவமைப்பாளரா அவர் இப்ப அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கார் போல. ஏன்னா லாஸ்ட் போஸ்ட்ல கூட ஆடை வடிவமைப்பாளர் பெயர் மாத்தி இருந்தாங்க. இவ்வளவு நேரம் எல்லாமே ஜாய் கிறிசல்டா பார்த்துட்டு இருந்தாங்க. இப்ப அவங்க நான் கர்ப்பமா இருக்கேன், என்னோட குழந்தையோட அப்பா மாதம்பட்டி ரங்கராஜ் தான் அப்படின்லாம் கூட எவ்வளவோ போட்டோஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஆனா அதெல்லாம் ரசிகர்களுக்கு மாதம்பட்டி ரங்கராஜ் அவர் மேல மட்டும்தான் தப்பு இருக்கிற மாதிரி அவரை பயங்கரமா திட்டிட்டு இருந்தாங்க. இவங்க சொல்றது உண்மையா, என்னதான் நடந்திருக்கு? ஸ்ருதி அவங்களும் ரங்கராஜ் அவரும் இப்ப மறுபடியும் ஒரு நிகழ்ச்சி, அதாவது ஒரு விழாவில் கூட கலந்துக்கிட்டாங்க. அவங்களோட புகைப்படங்கள் எல்லாம் கூட இருந்துச்சு. ஆனா கிறிசல்ட் அவங்க இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. யாருதான் இதுல உண்மை சொல்றாங்க? இவ்வளோ பேரை அவரோட பேரை கெடுக்கிறதுக்காக இப்படியெல்லாம் அவங்க பண்ணாங்கன்னு சொல்ல முடியாது. இதுல என்னதான் நடந்திருக்கு அப்படிங்கிற குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கு. என்ன நடந்திருக்குன்னு பொறுத்திருந்து தாங்க பார்க்கணும். நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களையும் சொல்லுங்க. அதே போல சீக்கிரமா பிக் பாஸ் சீசன் 9 வரப்போகுது அப்படிங்கிற ஒரு நியூஸ் கிடைச்சிருக்கு. இந்த சீசன் 9ல நிறைய எதிர்பாராத பல போட்டியாளர்கள் கலந்துக்க இருக்கிறதாகவும் சொல்றாங்க. சீசன் 9ஓட அடுத்தடுத்த அப்டேட் இந்த மந்தே வெளியாக இருக்காம். ரொம்ப ஃபாஸ்டா இப்போ ஆடிஷன்லாம் போயிட்டு இருக்குங்கிற நியூஸ் வெளியாகி இருக்கு. யாரெல்லாம் வர போறாங்க, என்ன நடக்க போகுது, யாரை கலந்துக்க போறாங்கன்னு கண்டிப்பா எப்படி இருந்தாலும் ஒரு லிஸ்ட் வெளியாகிரும். வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதை பற்றி உங்களோட கருத்தை சொல்லுங்க.